இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட் 10 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட இந்த நோட் 10ஓட முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த விமர்சனத்தில் இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன போன்ற முழு விஷயத்தையும் வந்து கவர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸோட இந்த நோட் 10 பற்றி பேசும்போது நம்மளோட பாக்ஸோட பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது 6.95 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ G85 சிப்செட், பேக் சைடில் 48 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ஃபேசிங் கேமரா, ஃப்ரண்ட் சைடில் 60 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, 5000 mAh பேட்டரி, XOH 7.6 மாதிரியான இன்டர்ஃபேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ சைடில் இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் கவரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா, இப்போ முதல்ல நோட் 10 பாக்ஸை வந்து எடுக்கும்போது முதல்ல நமக்கு வர்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்ஃபினிக்ஸோட நோட் 10 ஸ்மார்ட் ஃபோன் தான். மேலும் வந்து பாக்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத வந்து பாக்ஸில் டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பாக்ஸை ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வந்து முதல்ல இன்ஃபினிக்ஸோட நோட் 10 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சைடில் வந்து இந்த ஃபோன் வச்சுட்டு மேலும் பாக்ஸில் என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வழக்கமாக இருக்கக்கூடிய சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜரை பொறுத்தவரை நமக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கிற நல்ல விஷயம். அதனால் கொஞ்சம் வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். இது போக யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ டைப் சியில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கலர் ஆக்சென்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இது போக நமக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய சிம் எஜெக்டர் டூல் வருது. மேலும் ரெகுலராக பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இது போக பாக்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு சாஃப்ட் சிலிக்கான் கேஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக எல்லாமே டெம்பர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு இன்ஃபினிக்ஸ் இந்த பாக்ஸோட இந்த விஷயங்கள் தராங்க. இப்போ மறுபடியும் இன்ஃபினிக்ஸோட நோட் 10 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸோ பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கரை வந்து கிழிச்சிடலாம். நம்ம கிட்ட இருக்கிற கலரை பார்த்துட்டிங்கன்னா 7 டிகிரி பர்பிள் அப்படிங்கிற கலர். இது போக நமக்கு 95 டிகிரி பிளாக், எமரால்ட் கிரீன் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 3 கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது கலர்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைட் பில்டை பொறுத்தவரை நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டூயல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் பார்த்திங்கன்னா ஷைனிங்காகவும், பாட்டம் சைடில் ஒரு குட்டி குட்டி லைன்ஸாகவும் இருக்கும். அது க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். மேலும் பேக் சைடில் வந்து கேமரா பேட்டர்ன் இருக்குது. அது போக பாட்டம் சைடில் இன்ஃபினிக்ஸோட லோகோ இருக்குது. ஸோ மேலும் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபோனோட பாட்டம் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 3.5mm ஆடியோ ஜாக், யூஎஸ்பி டைப் சி கேபிள், மைக்ரோஃபோன், அது போக ஸ்பீக்கர் கில்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. அது ஃபோனோட ரைட் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகுது. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆச்சு. மேலும் வந்து ஃபோனோட லெஃப்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இதில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். 250GB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணுறதுக்கான டெடிகேட் சிம் ஸ்லாட்டாக இது வருது. ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக பேக் சைடை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு ஏற்கனவே பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து டியூல் டோன் ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேக் சைடு நமக்கு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷ் வருது. ஸோ கையில் வச்சு பிடிக்கும்போது சில நேரங்களில் வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோன் வந்து ஸ்லிம்மாகவும் நல்ல ஸ்லீக்காகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எதிர்பார்த்ததோட ஃபாஸ்ட்டாகி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லணும். வேகமாக அன்லாக் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருந்தது. அதுவுமே வந்து வேகமாக ஒர்க் ஆகுது. அடுத்தபடியாக ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளேக்கு வரும். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.95 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல 90 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது 180 ஹெட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு உங்களுக்கு வேகமாக வந்து லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேமிங் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 180 ஹெட்ஸ் டச் சாம்பிளிங் கொடுத்ததுனால கேமிங் ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கும். இது போக 91% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸை பொறுத்து 480 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. ஸோ நல்ல டேஸ் லைட்டில் கூட நல்லாவே உங்களுக்கு பிரைட்னஸ் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டிவி சர்டிஃபைட் ஒரு டிஸ்பிளேயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு வந்து ப்ளூ லைட் எமிஷன் இதில் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் சொல்லணும். குறிப்பாக மீடியம் கன்சப்ஷன் மாதிரியான விஷயங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளே வந்து நல்லாவே இருந்தது சொல்லணும். இருந்தாலும் அதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 12 நானோமீட்டர் ஃபின் ப்ராசஸில் வந்து இந்த ப்ராசஸர் தயாரிச்சிருக்காங்க. 2 GHz வரையும் இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகும். அது மட்டும் இல்லாமல் மீடியாடெக்கோட ஹைப்பர் கேம் இன்ஜின் டெக்னாலஜியும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ கேமிங் விளையாடுறவங்களுக்கு இது ஸ்மூத்தாகவும் ஸ்டெடியாகவும் விளையாட முடியும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹெவியான கேம்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குறிப்பாக பப்ஜி மாதிரியான கேம்ஸ் வந்து வருது. இப்போ பேட்டில் ஃபீல்டு மொபைல் இந்தியா மாதிரி கேம்ஸ்லாம் இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த கேம்ஸில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து ஹெச்டி கிராஃபிக்ஸ் வரையும் வந்து ட்ரை பண்ணலாமே தவிர அது வந்து ஸ்மூத் ஃப்ரேம் ரேட்டில் வைக்கலாம். ஸோ மற்றபடி வந்து நமக்கு வந்து அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து கூட்ட முடியாது. ஆனால் ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து மிட் செட்டிங்ஸ் வரையும் ஈஸியாக விளையாட முடியும். ஸோ கேமிங்க்கு பட்ஜெட்டில் வந்து ஒரு சிறந்த ஃபோன் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஃபோன் ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன்
வருது. 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜோட வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து கேம்ஸ் விளையாண்ட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஹீட்டிங் வந்த அளவுக்கு தெரியல. அதுவும் டிஸ்பிளே பற்றி சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு. அதனால் வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கேமிங் விளையாடுறவங்களுக்கும் ஆப்டிமலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கேமிங் குறிப்பாக பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக அமையும். இதுபோக கேமிங் விளையாடுறவங்களுக்கு வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கேமிங் வந்து நல்லா விளையாடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் ட்ராப்ஸ் அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து இதில் இருக்காது அப்படிங்கிற மாதிரியாக இன்ஃபினிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கேம் விளையாடுறவங்களுக்கு இது வந்து ஒரு உகந்த சிஸ்டமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 48 எம்எம்ஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா வருது. இந்த கேமரா வந்து f1.79 ஆப்பர்ச்சர் வருது. மேலும் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யூஏ பொறுத்தவரை பலவிதமான மோட்ஸ் இருக்குது. மேலும் ஒன் டச் மோடும் இருக்குது. அதாவது வந்து ஒன் ஹேண்ட் மோடில் வந்து பார்க்குறதுக்கு டாப்பில் வந்து பாட்டம் சைடில் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான பலவிதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மேலும் பேக் சைட் திடீர்னு பார்க்குறதுக்கு 4 கேமரா இருந்த மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு கேமரா டம்மி, அதாவது 48 MP அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கேமரா கட் அவுட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது ஆக்சுவல் கேமரா கிடையாது. ஸோ மற்றபடி வந்து நமக்கு ரெகுலரான கேமராலேருந்து வந்த ஷார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருந்துச்சு, கிறிஸ்பாக இருந்துச்சு சொல்லணும். டைனாமிக் ரேஞ்ச் கூட நல்லாவே இருந்தது சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 2வது கேமரா ஒரு 2 மெகா டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. போர்ட்ரேட் மோட் மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. 3வது கேமரா ஒரு 2 மெகா மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதை மாதிரியாக இந்த ஃபோனில் 2 மெகாபிக்சலுக்கான ஒரு பேக் சைடில் அடிஷனல் 2 கேமராஸ் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு பொக்கே மோட் வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை, எட்ஜ் டிடெக்ஷன் அந்த அளவுக்கு இல்லைனாலும் வந்து இது ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். செல்ஃபி கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வருது. இந்த கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ டேரக்டான நார்மலான ஷாட்ஸ் வந்து நல்லா இருக்குது. போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் ஆவரேஜ். மேலும் ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு ஃப்ளாஷ் போட்டும் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அதுபோக அடிஷனலாக கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதில் வந்து ஒயிட் செல்ஃபி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஃப்ரண்ட் சைடில் கொடுக்குறாங்க. அதே பேக் சைட் கேமரா பொறுத்தவரை நமக்கு ஸ்லோ மோஷன் வீடியோ, டைம் லேப்ஸ், பொக்கே வீடியோ ரெக்கார்டிங், ஆட்டோ சீன் ரெகக்னிஷன், அது போக வந்து சூப்பர் நைட் மோட் மாதிரியான பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த 5000 mAh பெரிய பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மேலும் ஸ்டாண்ட் பை டைமை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து எனக்கு 1.5 நாள் வரையும் வந்து அவரேஜ் யூசேஜில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால வந்து ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ஓஎஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் Android 11 ஓஎஸில் வந்து XOXோட 7.6 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இதில் பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து எக்ஸ்கைட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹைட் பண்ணி வைக்கலாம், பீக் ப்ரூஃப் இருக்குது, அது போக கிட்ஸ் மோட், எக்ஸ்க்ளோன் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மேலும் பல விதமான விஷயங்களை அடிஷனல் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த XOX 7.6 இன்டர்ஃபேஸில். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும் இன்ஃபினிக்ஸ் ஃபோனில். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் தூக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் கம்மியாக இருக்கிறது. கடைசியாக இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 10ஓட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 10,999க்கும், அதே வந்து 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 11,999க்கும் வந்து நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கடைசியாக இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோட முதல்ல ஆரம்பத்தில் டிஸ்பிளே பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஆட்டோ டச் ஆகுது. அதாவது பிரைட்னஸ் வந்து எப்போ கூட்டிக்கிங்களோ அப்போ தானாலே தொடர மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஃபினிக்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுத்து சரி பண்ணலாம். ஸோ எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு இந்த பிரச்சனை இருக்குது. மற்றபடி வந்து பிரைட்னஸ் ஆவரேஜாக வச்சுருந்தீங்கன்னா இந்த விதமான பிரச்சனை இல்லை இந்த ஃபோனில். ஸோ ஓவரலாக வந்து எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா, மற்ற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதை பற்றி உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த ஃபோனில் வந்து குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. குறிப்பாக டிஸ்பிளேயாக இருக்கட்டும், அதுபோக வந்து நமக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மேலும் பில் குவாலிட்டி கூட ஓரளவு ஓகே தான். ஸோ மற்றபடியான எல்லா விஷயங்களும் இந்த ஃபோனில் பாசிட்டிவான விஷயமா இருக்குது. குறிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக மற்ற ஃபோனில் ஆஃபர் பண்ண முடியாத விஷயங்கள் இந்த இன்ஃபினிக்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் வந்து பட்ஜெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ பட்ஜெட்டில் கேமிங் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். வீடியோ பயணிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.